காணொலியில் நம்ம மதுரையில் இருக்க ஒரு ஏரியாவோட பெயர் காரணமும் அதோட வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம ஊர் பேர் வரலாறு சீரிஸோட 12வது எபிசோட். இந்த ஒரு 12வது எபிசோட்ல நம்ம பார்க்கக்கூடிய ஏரியாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனுப்பனடி. இந்த ஒரு அனுப்பனடின்ற ஏரியாவுக்கு எப்படி இந்த பேர் வந்ததுன்னு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முதல் 64 திருவிளையாடல்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த சிவபெருமானோட 64 திருவிளையாடல்கள்ல 59வது திருவிளையாடலா இருக்கக்கூடியதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நரியை பரியாக்கிய லீலை. இந்த ஒரு நரியை பரியாக்கிய லீலையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம அரிமர்தன பாண்டியனோட அவைக்கு போகணும். அரிமர்தன பாண்டியனோட அவையில மூத்த அமைச்சராக இருந்தவரோட பேர் என்ன அப்படின்னா மாணிக்கவாசகர். இந்த மாணிக்கவாசகரிடம் அரிமர்தன பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா பணங்களை கொடுத்து நம்மளோட படைக்கு தேவையான குதிரைகளை வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி கொடுத்து அனுப்புறாரு. இப்படி குதிரைகளை வாங்க புறப்பட்ட மாணிக்கவாசகர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா போற வழியில இருக்க சிவன் கோயிலுக்கு நிறைய தானங்களை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கோயிலை பராமரிக்க அரசன் குதிரை வாங்க கொடுத்த காசுகளை செலவழிக்கிறாரு. இப்படி பல நாட்கள் உருண்டோட அரசன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒற்றனை ஒட்டி அவர் என்ன ஆனாரு பாரு அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாரு. இந்த ஒற்றன் போய் என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா அவர் கொடுத்த காசெல்லாம் சிவபெருமானுக்கு செலவழிச்சாரு, கோயிலுக்கு செலவழிச்சாருன்னு சொல்லி போய் அரசன் சொல்றாரு. உடனே அரசன் என்ன பண்றாரு அப்படின்னா அவரை போய் சிறை பிடிச்சிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவரையும் சிறை பிடிச்சிட்டு வராங்க. இப்படி மதுரையோட எல்லைக்கு வரும்போது தான் அவருக்கு தெரியுது ஐயோ மன்னன் கொடுத்த காசு எல்லாமே நம்ம சிவபெருமானுக்கு செலவழிச்சிட்டோமே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கவலைப்படுறாரு. சிவன் கிட்டே வேண்டாரு. உடனே சிவபெருமானும் அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா 2 நாள்கள்ல மதுரையை நோக்கி ஒரு குதிரைப்படை வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதை போய் அப்படியே அரசனிடமும் சொல்றாரு. அரசனும் 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கிறாரு. எந்தவித குதிரைப்படையும் வராதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மாணிக்கவாசகரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிடறாங்க. சிறையில் இருந்தபடியே மாணிக்கவாசகர் சிவனை வேண்டினதுனால மிகப்பெரிய குதிரை பரிவாரங்களோட சிவபெருமான் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஒரு குதிரை தளபதி மாதிரியே வந்து நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அரசன்கிட்ட இந்த குதிரையும் காட்டுறாரு. இது எப்படி பார்த்துட்டு குதிரை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு தான் நரியை பரியாக்கிய லீலை. இந்த சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நரிகளை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குதிரையா கன்வெர்ட் பண்றாரு. இப்படி நரிகளை எல்லாம் குதிரையா கன்வெர்ட் பண்ண ஏரியாவோட பெயர் தான் பார்த்தோம் அப்படின்னா அனுப்பு நரி. இப்ப நம்ம சொல்ற அனுப்பானடின்ற பெயர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு அனுப்புநரி அப்படின்ற பெயர்ல இருந்து மருவிதான் அனுப்பனடின்னு பேர் மாதிரி இருக்கு. இப்படி அனுப்பனரின்ற பெயர் பார்த்தோம் அப்படின்னா காலப்போக்கில் அனுப்பனடி ஆனாலும் கூட 1887ல பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஆர்கியாலஜிக்கல் சைட்டாவும் இருந்திருக்கு. என்னது அனுப்பனடி ஆர்கியாலஜிக்கல் சைட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1887ல அலெக்சாண்டர் ரீன் அப்படின்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்க இடத்தை தோண்டி பார்க்கும்போது தான் இந்த ஒரு அனுப்பனடி ஏரியாக்கள்ல முதுமக்கள் தாலிகளும் ஈம தாலிகளும் பார்த்தோம் அப்படின்னா நிறையவே கிடைச்சிருந்திருக்கு. இப்ப இருக்க பாதி பேருக்கு முதுமக்கள் தாலினா என்னன்னு தெரியாது. முதுமக்கள் தாலிலாம் என்ன அப்படின்னா அந்த ஒரு காலத்துல வயசானவங்கள ஒரு பானை மாதிரியான ஒரு அமைப்புகளை உட்கார வச்சு அதாவது அவங்களோட கடைசி வாழ்நாள் காலகட்டங்களை இறக்குற தருவாயில அவங்களுக்கு நகைகள் உணவுகள் அது மட்டும் இல்லாம நிறைய பொருட்களை கொடுத்து இந்த ஒரு தாலிக்குள்ள போட்டு மணல்குள்ள மூடிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்தவங்களை புதைக்கிறதுக்கும் இந்த ஒரு முதுமக்கள் தாலி பயன்படுத்தப்பட்டது. இந்த முதுமக்கள் தாலியோட ஹப்பா இருந்ததுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு அனுப்பனடி. இந்த ஒரு காணொலியை பார்க்குற நீங்க அனுப்பனடியில இருக்கீங்க அப்படின்னா நீங்களே ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்ல தான் இருக்கீங்க. இந்த தகவல் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, உங்க அனுப்பனடி சொந்தக்காரங்களுக்கு அனுப்பிவிங்க.